ஹலோ ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. அப்புறம் நம்ம இன்னும் இப்போ தான் கேரளாவில் இருக்கோம். ஸோ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அதாவது வந்து நம்ம ஆஃப் ரோட்டில் எப்படி, அதாவது ரோடு இல்லாத இடத்துல எப்படி வண்டி ஓட்டுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ கேரளாவில் போட்டால் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா கேரளாவில் அந்த மாதிரி இடம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரே காஸ்டியூமில் இருக்குன்னு யோசிக்காதீங்க. லீவு 3 நாள் தான். அதில் என்னென்ன வீடியோ எடுக்க முடியுமோ இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? எதுவும் கோச்சிக்காதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பிரட்டுற ஒரு இதுதான். ஸோ இதில் வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களோட வண்டி வந்து பிரட்டி விடுறதுக்கு, அதாவது வண்டி வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இது சமமான ரோடு, இதுலேயே உங்களுக்கு பிரட்டும். பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி ரோடு, இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் வண்டி ஏற்றுறப்ப கன்ஃபார்மாக வலிக்கு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே காட்டுறீங்க, கொஞ்சம் வாங்க பக்கத்தில். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக இருந்தீங்க, அதாவது இந்த இடத்துக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு 2 பக்கமும் இலை இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கல் தான் இருக்குது. கேரளாவில் முக்கால்வாசி இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும். அதாவது மெயின் ரோடை விட்டுட்டு நம்ம இந்த வீட்டு பக்கத்து போகிறப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்க, இங்கே ஒரு வீடு இருக்குது, சரிங்களா? அது நம்ம அக்கா வீடு. இங்கே ஒரு வீடு இருக்குது, பின்னாடி ஒரு வீடு இருக்குது. இப்படி தூரமாக தான் கொஞ்சம் வீடு இருக்கும். ரொம்ப நம்ம ஊரில் இருக்க மாதிரி பக்கத்தில் இருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி ரோட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு வேறு இருக்குது. இதில் நீங்கள் நார்மலாகவே வந்தீங்கனாலுமே வீல் ஏறுறப்போ இதில் உங்களுக்கு வழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி வழுக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து எப்படி வண்டி ஓட்டணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபுல்லாக கிளச் விட்டு ஓட்டாமல் ஒரு ஆஃப் கிளச் மட்டும் பிடிச்சிட்டு ஓட்டினீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இடம் இல்லை, எவ்வளோ இடம் இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிடலாம். ப்ளஸ் இந்த கல் வந்து உங்களை பிரட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பிரட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதில் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட்டே ஆகிருக்கு. பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் பைக் அதில் ஏற்றுறப்ப உங்கள் வீல் ரொட்டேஷன் ஆகும். ஸோ ரொட்டேஷன் ஆகிறப்ப என்ன ஆகுனாக்கா அந்த கல்லை பேத்துக்கிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ வர கார்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, லேட்டஸ்ட் கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னாக்கா, ஒரு ஸ்லிப்பரியாக ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு ஹில்ஸ்லேயோ இந்த மாதிரி கல் உள்ள இடத்துலையோ ஒரு ஆஃப் ரோட்லேயோ ஓட்டுறப்ப அந்த வீல் என்ன ஆகுனாக்கா சுத்தாமல், அதாவது நார்மல் சுற்றாமல் சரட்டுன்னு ஒரு 2-3 சுற்றும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா வண்டி கிளைம்ப் ஆகாமல் கீழே ஒரே இடத்துல சுற்றி இருக்க மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா என்ன ஆகுனாக்கா அந்த வண்டி அப்படியே பின்னாடி வரும். ஸோ இதுதான், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு காரில் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, என்னவா இருந்தால், அதாவது சர்ஃபேஸ் என்னவா இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் ரொட்டேஷனில் அந்த வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுனாக்கா ஸ்லிப் ஆகாமல், ஒரு வேளை ஸ்லிப் ஆக்கி விட்டாலுமே நல்லா வேகமாக சுற்றாமல் அதே ஸ்பீட்லேயே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றும். இதுதான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ பைக்கில் அது மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக பைக்கில் அது மாதிரி இருக்காது. ஸோ வந்து நம்ம அதை சுதாரிச்சு தான் ஓட்டணும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்மளே ஏற்படுத்திக்கணும். அது எப்படி ஏற்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கல்லுலலாம் எப்படி பைக்கு வழுக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மல் ரோடுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, நார்மல் ரோடுனாக்கா ரோட் ப்ளஸ் டயர் ரெண்டுமே டச்சில் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டே இருக்கும். அதே தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னதுமே பார்த்தீங்கன்னாக்கா, எப்படின்னாக்கா ஒரு 4 மாதம் போட்டுப்பேன்னு நினைக்கிறேன், மண் ரோட்டில் வலிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொன்னேன். அது எதனால அப்படிங்கிறது சொல்கிறேன் இப்போ, சரிங்களா? பார்த்தீங்கன்னாக்கா வீலு ப்ளஸ் தரை. பட் ஆனால் இப்போ இந்த வீலோட இந்த தரை அட்டாச் ஆயிருக்கான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இல்லை. இந்த வீலுக்கு தரைக்கு நடுவில் ஒன்று இருக்குது, அதுதான் இந்த கல். இல்லை மண்ணாக இருந்துச்சுன்னா மண், சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீலுக்கும் ரோடுக்கும் டச் இல்லை, இடையில ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனாக்கா அந்த பொருளும் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் நம்ம டயருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேபிலிட்டாக இல்லாமல் கோணும் வளைஞ்சிட்டு போகும். நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு கல்லுன்ற ஒரு பொருள் இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா வீல் இப்படி பெறலும், சரிங்களா? அதனால் இந்த இடத்துல வண்டி ஓட்டுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும்.
நீங்கள் இறக்கத்துல கூட சரக்குன்னு இறக்கிடலாம். பட் ஆனால் ஏற்றுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரின்னு சொல்லி நீங்கள் மறந்து போய் பிரேக் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வலிக்கிட்டு தான் போகும். உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இறக்கத்தில் நிற்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ இறக்கத்தில் பிரேக் அடிச்சு நிற்கிறனால நிற்கிது. ஆனால் இது ஏறுறப்ப நடக்குமான்னு கேட்டால் நடக்காது சரிங்களா. சில இடத்துல நிற்கும், பட் எல்லா இடத்துலையும் நிற்குமான்னு கேட்டால், அதாவது இப்போ இங்கே கொஞ்சம் கல் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கல் அதிகமாக இருக்க இடத்துல நிற்காது. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் பாசம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் உங்களுக்கு ரோட்லேயும் ஃபுல்லாக பாசம் பிடிச்சிருக்கும். அதாவது நான் சொல்லிட்டு அந்த நார்மல் ரோட்டில் பாசம். ஸோ வலிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் போய் டவுனில் இருக்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பீடு கொடுக்காமலே நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக இறங்கி போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. பட் ஆனால் அதுவே நீங்கள் ஏறுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல் உங்களை பிரட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போதைக்கு நீங்கள் எப்படி ஓட்டணும் அப்படின்னாக்கா ஆஃப் கிளட்ச் பிடிச்சி தான் ஓட்டணும். இந்த ஆஃப் கிளட்ச் பிடிச்சிட்டு ஓட்டுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சரிங்களா. ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் வண்டி உரட்டுறது சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி நிற்கிறப்ப வண்டி ஏறுறப்ப ஓவரால் ஆக்சிலேட்டரை முறுக்கிடக்கூடாது. ஆக்சிலேட்டரை முறுக்குனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோட்டுக்கு இதுக்கும் டச் இல்லாதனால ரொட்டேஷன் பயங்கரமாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்கள் வீல் ஸ்லிப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் ஆக்சிலேட்டரை ஓவராக கொடுக்காம கிளச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஆஃப் கிளச்சு பிடிச்சிட்டு மெதுவாக அப்படி ஏற்றிட்டே போயிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இல்லை நீங்கள் கால் ஊனி ஓட்டணுன்னாக்கா கண்டிப்பாக கால் ஊனி ஓட்டலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வண்டி ஆஃப் கிளட்சில் விட்டு ஆக்சிலேட்டர் ஒரே ஸ்பீடில் கொடுத்துட்டு நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னாக்கா தாராளமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆஃப் ரோட்டில் இது மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறப்ப நீங்கள் தாராளமாக ஏற்றிடலாம் சரிங்களா. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பிரேக் அடிக்கிறப்ப மட்டும் இப்படி நச்சுன்னு அடிச்சிடாதீங்க. நச்சுன்னு அடிச்சிங்கனாக்கா அது கொண்டு போய் உங்களை வலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள். எந்த ரோட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆஃப் ரோட் ஓட்டுறப்ப ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ஆஃப் கிளட்சு ஆக்சிலேட்டர், இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. மறந்தும் ஆக்சிலேட்டரை வேகமாக முறிக்கிறாதீங்க. முறுக்குனீங்கனாக்கா அது உங்களை சறுக்கி தான் விடும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வயநாடு மக்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்காங்க சரிங்களா. வீடியோவில் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க அவங்களுக்காக சரிங்களா. நான் இங்கே வந்து அவங்கள்ட்ட வயநாட்டை பற்றி பேசினப்போ அவங்க என்கிட்ட பேசின விஷயம் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை பற்றி தான் பேசினாங்க. ஸோ அங்கேயும் நிறைய பேர் இறந்துட்டாங்க, இங்கேயும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டாக போயிடுச்சுங்களா. என்னங்க குழந்தைங்க எத்தனை பேர் இறந்துட்டாங்க தெரியுங்களா. அதான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி எனவே ஓகே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. டிரைவிங்கை பற்றின ஃபுல் டிப்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பாய்.